த ஆஃப் ஸ்டேட் விட்ஜெட். ஸோ இந்த ஆஃப் ஸ்டேஜ் விட்ஜெட்னா என்னன்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு இமேஜ் நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இமேஜ ஒரு சைல்டு நீங்க கன்சிடர் பண்றீங்க. அந்த சைல்ட நீங்க வந்து ஹைட் பண்ண போறீங்க. டோட்டலா ஹைட் பண்றேன். சம் கண்டிஷன் குடுத்து நீங்க ஹைட் பண்ண போறீங்க. ஸோ கண்டிஷன் வந்தாவே இஃப் கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் மூலியமா ஒரு இமேஜ் உங்களால ஹைட் பண்ணிக்கவும் முடியும். அத விசிபிள் பண்ணவும் முடியும். ஸோ இத வந்து பேசிக்கா ஒரு எலிவேட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அன்ஹைடும் பண்ணிக்கலாம். ஐ மீன் அன்சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, என்னோட மை ஸ்டேட்ல வந்து மை ஆப் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் குடுக்க போறேன். பிகாஸ் இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு பூலியன் கண்டிஷன் இருக்கிறதால, என்னோட நார்மலான ப்ராப்பர்ட்டி பேர் வந்து ஹிஸ் ஹைடன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது இப்ப வந்து ட்ரூல இருக்கும். ஸோ வந்து ட்ரூல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா ட்ரூல என்ன கண்டிஷன் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் பேஸ்க்குள்ள வரோம். ஸோ இதுல நான் ஒரு பில்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல மெட்டீரியல் ஆப், ஹோம் வந்து ஸ்டாக் ஃபோன் குடுத்துருக்கேன். என்னோட ஆப்போட பேரு பேசிக் ஆப் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன குடுக்குறேன்னா, எனக்கு ஒரு சைஸ் பாக்ஸ் வந்து ஃப்ளோ ஆகணும். அந்த சைஸ் வந்து டபுள் இன்ஃபினிட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து சைல்டு வந்து காலம்ல இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மெயின் ஆக்சஸ் அலைன்மென்ட்ல பேசிக்கா சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்பதான் நம்மளோட சில்ட்ரன்ல இப்பதான் பேசிக்கா நம்ம என்னென்ன கண்டிஷன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்டிஷன் வந்து ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். ஸோ இந்த ஆஃப்செட் ஸ்டேஜ் என்ன பண்ணும்னா, நம்மளோட கண்டிஷன ஹைட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஐ மீன் நம்மளோட சைல்ட் ப்ராப்பர்ட்டிய ஹைட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆஃப் ஸ்டேஜ் தான் இஸ் ஹைடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இந்த கண்டிஷன் இப்போதைக்கு வெரி என்னவா இருக்கு? ட்ரூவா இருக்கு. ஸோ வந்து அந்த சைல்டோட ட்ரூக்காக நான் ஒரு ஐகான்ஸ் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த ஃப்ளட்டர் டேஷ் ஐகான் தான் வந்து இப்போதைக்கு ட்ரூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸ் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு எலிவேட் பட்டன். இந்த கண்டிஷன்லாம் ஒரு எலிவேட் பட்டன்க்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைன் பண்ண போறேன். ஸோ அந்த எலிவேட் பட்டனுக்காக நான் என்ன கண்டிஷன் குடுக்குறேன்னா, ஹிஸ் ஹைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் குடுக்குறேன். டாலர்ல ஹிஸ் ஹைடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இது பேசிக்கா என்ன பண்ணும்னா, உங்களோட எலிவேட்டர் பட்டனுக்கான லேபல கிரியேட் பண்ணும். உங்க டைனமிக் டிஸ்ப்ளேக்காக உங்களோட கரண்ட் வேல்யூ வந்து மாறி இருக்கா இல்லையா? அந்த வேரியபிள் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா சொல்ட்டு ஆ டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ற இந்த டெக்ஸ்ட் நான் குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன குடுக்கணும்னா, ஆன் பிரஸ் குடுக்குறேன். பிகாஸ் எனக்கு கால் பேக் ஃபங்ஷன்ஸ் நடந்தே ஆகணும். ஸோ இந்த கால் பேக்ஸ் ஃபங்ஷனுக்காக நான் என்ன குடுக்கணும்னா, ஹிஸ் ஹைடன் வந்து இஸ் ஹைடனா இருக்கா இல்லையா? இந்த கண்டிஷன்ல செக் பண்ணணும். இது வந்து மீன்ஸ் இதோட ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இஃப் ட்ரூவா இருக்கா இல்ல ஃபால்ஸா இருக்கா சொல்லிட்டு அப்டேட்டட் வேல்யூ வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்றதுக்காக செட் ஸ்டேட் யூஸ் பண்ணி இஸ் கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது தான் இதோட பேசிக் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராம ரன் பண்ணீங்கன்னா, பேசிக்கா உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னா, ஏதோ ஒரு கண்டெய்னர் மாரி இருக்கும். கண்டெய்னர் நாட் எ கண்டெய்னர் ஒரு எலிவேட் பட்டன் இருக்கும். அந்த எலிவேட் பட்டன் எனக்கு இந்த மாதிரி பேர குடுத்திருப்பேன். ஸோ இந்த பேஸ் கண்டிஷன் இப்போதைக்கு வெரி ட்ரூவா இருக்கு. ஸோ நீங்க அத ஃபால்ஸா மாத்தும்போது, உங்களோட கண்டிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும்னா, நீங்க குடுத்த ஐகான் வந்து விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆகாம இருக்கிறது வந்து இந்த கண்டிஷன். விசிபிள் ஆகுறது இந்த கண்டிஷன் சொல்வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோகிராம் ரன் ஆன அப்புறம், ஸோ அவுட்புட் வந்து எப்படி விசிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான நம்மளோட அவுட்புட். ஸோ இப்போதைக்கு நான் என்ன குடுத்துருக்கேன், ஹிஸ் பூலியன் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு பூலியன் ட்ரூவா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து குடுக்குறேன். இப்போ என்னோட ஆன் பிரஸ் ஃபங்ஷன்ல நான் இத ஃபால்ஸ் ஆக்கி விட்டுர்றேன். ஃபால்ஸ் ஆக்கி விட்டுட்டேன்னா, ஹிஸ் ஹைடன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். என்னோட இமேஜ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ மறுபடியும் நீங்க ட்ரூ பண்ணீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து அன்விசிபிள் ஆயிடும். ஸோ அன்டூ ஆயிடும். நம்ம வந்து மறுபடியும் வந்து விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல நீங்க ஒரு இமேஜ் இல்ல ஒரு ஐகான்ஸ பிளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும்னா, இந்த
இந்த எலிவேட் பட்டன் மூலியமாவே உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து அடாப்ட் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்த்த நெறைய ஒபாசிட்டி ஆகட்டும், எ ஆம் ஃப்ளோ ஆகட்டும், என்ன செட் இருந்தாலும் நம்ம எலிவேட் பட்டனுக்குள்ள நெறைய ஒரு ஃபங்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் பண்றோம். ஸோ இது மாரியும் இந்த வந்து ஆஃப் ஸ்டேட் ஃபங்ஷனும் உங்களால இண்டிகேட் பண்ண முடியும். இது வந்து கரண்ட்லி ட்ரூ, ஃபால்ஸ் பேஸ் பண்ணி பூலியன் கண்டிஷன்ல வரது.